கொலை வழக்கில் புதிய திருப்பு. காற்று மாசுபாட்டால் உலகளவில் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஜனவரி மாதத்தில் மாத்திரம் 2,52,761 சுற்றுலா பயணிகள் வருகை. காட்டுப்பகுதியில் இருந்து மீட்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் யாழில் சம்பவம். கடந்த 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளால் மரண தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது. குறித்த மேன்முறையீட்டு மனுக்கள் இன்று நீதிபதிகள் பிரீத்தி பத்மன் சூரசேன, ஜனக் டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன்விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டன. சட்டமா அதிபரின் சார்பில் ஆஜரான அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்தின் முன் விடயங்களை முன்வைத்து குறித்த மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள திகதியை நிர்ணயிக்குமாறு கோரினார். அதன்படி மூவரடங்கிய நீதிபதிகள் கூட சம்பந்தப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை ஆகஸ்ட் 25ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டது. 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் சிவலோகநாதன் வித்யா என்ற பாடசாலை மாணவி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 7 பேருக்கு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வு மரண தண்டனை விதித்துள்ளது. மேற்படி மூவரடங்கிய நீதிபதிகள் குழா தங்களுக்கு தண்டனை விதித்த விதம் சட்டத்திற்கு முரணானது என்றும், எனவே மேல் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்றும் பிரதிவாதிகள் இந்த மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். காற்று மாசுபாட்டால் ஏற்படும் பல்வேறு நோய்களால் உலகளவில் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுவாச மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது குறித்து சுவாச மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் நிரஞ்சன் திசாநாயக்கா கருத்து தெரிவிக்கையில், காற்று மாசுபாட்டினால் ஏற்படும் சுவாச நோய்களால் உலகளவில் ஒவ்வொரு ஆண்டு சுமார் 7 மில்லியன் மக்கள் இறப்பதாக ஆய்வுகள் வெளிப்படுத்தியுள்ளன. காற்று மாசுபாடு முறையாக நிர்வகிக்கவிட்டால் அது பொருளாதார ரீதியாகவும் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். சுமார் 70,000 அறிவியல் ஆய்வுகளை அடிப்படையாக கொண்ட ஆய்வுகள் காற்று மாசுபாட்டால் 7 மில்லியன் மக்கள் அகால மரணம் அடைவதனை நிரூபித்துள்ளன. குறிப்பாக காற்றில் உள்ள சில கூறுகள் நுரையீரலுக்குள் நுழையும் போது புற்றுநோய் பாதிப்பு அதிகரிக்கின்றது. புகைப்பிடிப்பவர்களில் இந்த நிலை காணப்பட்டாலும் புகைப்பிடிக்காதவர்கள் மற்றும் பெண்களில் காற்று மாசுபாடு அதிகரித்து வருவதாக இறப்புகளும் இப்போது கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறு மருத்துவர் நிரஞ்சன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் மாத்திரம் 2,52,761 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் என்று இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் ஜனவரி மாதம் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை விட இவ்வருடம் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பு காணப்படுவதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை கூறியுள்ளது. மேலும் கடந்த மாதத்தில் இந்தியா, ரஷ்யா மற்றும் ஐக்கிய ராச்சியம் ஆகிய 3 நாடுகளில் இருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். அத்துடன் சீனா, ஜெர்மன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, போலந்து, அமெரிக்கா மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் கடந்த மாதம் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் என்று சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் காணாமல் போன மோட்டார் சைக்கிள் சில மாதங்களுக்கு பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த மோட்டார் சைக்கிள் நித்தியவட்டை காட்டுப்பகுதியில் இருந்து மருதங்கனி காவல்துறையினால் இன்று மீட்கப்பட்டுள்ளது. வெற்றிலைக்கேணியை சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவரின் மோட்டார் சைக்கிளே 3 மாதங்களுக்கு முன்னர் இவ்வாறு காணாமல் போயிருந்தது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மீட்கப்பட்ட மோட்டார் சைக்கிளை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கு மருதங்கனி காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.